திரு சங்கரநாராயண், நீட் தேர்வில் முறைகேடு நடக்குது, வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு 20 நாட்களாக சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கிறார். இன்னும் 2 தினங்களுக்குள்ள அவர் மரணத்தை தழுவக்கூட வாய்ப்பு கூட இருக்கு, நெருங்கிக்கிட்டு இருக்கிறார் மரணத்தை அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இந்த நிலையில கூட அரசு அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அந்த விஷயத்துல ஒரு வின்வின் சிச்சுவேஷனை ஏற்படுத்துவதற்கோ கூட தயாரா இல்லையா சார்? ஆக்சுவலி அவருடைய உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சமூக செயல்பாட்டாளர், நல்ல சிறந்த ஒரு கல்வியாளர், ஒரு என்ஐடி முன்னாடி ஆர்இசிங்கிற ஒரு நிறுவனத்தில் படிச்சிருந்தவர். இவர் தர்மேந்திர பிரதானும் இவருமே 2023 சந்தித்து நிறைய கருத்துக்களெல்லாம் பரமாறியிருக்காங்க. அவர் தர்மேந்திர பிரதானே சொல்லியிருக்கிறார், அதாவது சோனம் வாங்சுனுடைய கருத்துக்கள்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் அதை எஜுகேஷனில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ட்வீட்லாம் தர்மேந்திர பிரதானே 2023 போட்டிருக்கிறார். ஸோ அவர் தர்மேந்திர பிரதானுக்கும் சோனம் வாங்சுக்கும் நல்ல புரிதல் இருந்திருக்கு 2023 வரைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் ஹிஸ்ட்ரி பாருங்கள். அதாவது இந்த நீட் எக்ஸாமுங்கிறது மே மாதம் 3ஆம் தேதி முதல் முறை நடக்குது. அப்புறம் அந்த தேசிய தேர்வுகள் முகமையே அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டரே கொஸ்டின் பேப்பரை கசிய விட்டாங்க அப்படின்ட்டு அந்த மே 12 அந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 22,79,000 மாணவர்கள் பதிவு பண்ணி 22 லட்சம் மாணவர்கள் அந்த மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அதுக்கு செகண்ட் ஜூன் 21 மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள், 2 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கவில்லை. இப்போ என்னுடைய கேள்வி, உண்மையிலேயே அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டிருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மாணவர்களாவது இப்போ இவர் சோனம் வாங்சுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கணும். இந்த முதல்ல எழுதினாங்க இல்லையா, 22 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க இல்லையா, நாங்கள் பாதிக்கப்பட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், எங்களால் இந்த மாதிரி ஒரு டார்ச்சரை தாங்க முடியல அப்படின்ட்டு அந்த முதல்ல எழுதின 22 லட்சம் மாணவர்கள் ஜூன் 21 எழுதின 20 லட்சம் மாணவர்கள் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அப்பியர்ட். அவங்களுக்கு காரணம் மன அழுத்தமாக கூட இருக்கலாம், அந்த அரசினுடைய ஒரு நிர்வாக. இப்போ இந்த பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தாக சொல்கிறார், ஒரு தீர்ப்பு முடிச்சு கருத்து சொல்கிறார். இந்த மாணவர்கள் காக்ரோச் மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சாப்ரபைட்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு ஒரு கருத்து சொல்கிறார். மே மாதம் 15ஆம் தேதி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு நக்கல் அடித்து மே மாதம் 16ஆம் தேதி ஒரு என்ஆர்ஐயால் உருவாக்கப்படுது. மே மாதம் 16ஆம் தேதி. இப்போ மே மாதம் 12ஆம் தேதியே தேர்வுகள் முகமை எங்களுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, நாங்கள் கேன்சல் பண்ண சொல்லிடுச்சு. உண்மையிலேயே சமூக ஆர்வலர்கள் அந்த மே மாதம் 12ஆம் தேதியை குளிச்சு எந்திரிச்சிருக்கணும். இந்த பார்ட்டி உருவாகிறது மே 16. இவர் லடாக் சம்பந்தமாக போராடிட்டு இருக்காரு, டெல்லிக்கு நடந்து வராரு, தடுத்து நிறுத்தப்படுறாரு. அங்கே ஒரு 15 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அது வன்முறையில் வெடிக்குது, வித்ட்ரா பண்ணுறாங்க. இப்போ தானாகவே இவர் இணைச்சிக்கிறாரு இந்த காக்ரோச் பார்ட்டியோட. அவர் ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று கூறுகிறேன். இப்போ இவர் இந்த அபிஜித் தீப்தியை யாருக்குமே அறியப்படாத முகம். அவர் நம்பிக்கை நிறைய இளைஞர்கள்லாம் போல் அவர் போராட்டம் நடத்த பார்த்துருக்குறோம். உண்மையிலேயே இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தமிழகத்தில் மாணவர்கள் எப்படி எழுந்து வந்தாங்க ஒரு கும்பலா. அண்ணா ஹசாரே இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் போட சொல்லி எவ்வளோ பெரிய கும்பல் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய தன்னெழுச்சியான ஒரு கும்பல் வரலை. அவருடைய நோக்கம் இந்த ப்ராசஸை மாற்றுங்கன்னு சொல்லலாம். ஒரு தனி மனிதர் பதவி விலகணும். நான் என்ன கேட்குறேன், இல்லை ஒரு தேர்வை 22 லட்சம் மாணவர்கள் நாடு முழுவதும் எழுதுறாங்க. சரி, நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் எழுதுறாங்க. நீங்கள் என்ன டிமாண்ட் வைக்கிறீங்கன்னா, இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கணும்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் திரண்டு ஜந்தர் மந்தர்ல சோனம் வாங்சுக் கூட இருந்திருக்கணும். இல்லை, அவங்களுடைய கோரிக்கை என்ன, உங்களுடைய மாணவர்களை நீங்க டார்ச்சர் பண்றீங்க, சரியா வழி நடத்தல அப்படிதான் அவர் கோரிக்கை வைக்கிறார். அதாவது உங்க எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் சரியில்லை அப்படிதான் வைக்கிறாரு. இது உண்மையா இருந்தா போடுவாங்களே. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு கருத்தை சொல்றீங்க, அந்த கருத்துக்கு நான் தான் இவர் மாணவர் கிடையாது, நான் தான் மாணவன், நான் தான் பாதிக்கப்படுறேன். எனக்காக ஒருத்தர் போராடத்துல நான் அவர் கூட போய் நிற்பேன். திஸ் இஸ் நேச்சுரல் ஃபினாமினா. இப்போ எனக்காக ஒருத்தர் போராடுறாரு, நான் அவர் பக்கத்தில் நிற்கணும். இதுதான் ஒரு ஹியூமன் டெண்டன்சி. இதில் போராட்ட களத்தில் போல சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க, பல்வேறு தளங்களில் ஊடகங்களில் பேட்டிகள் கொடுக்குறாங்க, மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க, அதை நம்ம போராட்டத்தின் குரலாக எடுத்துக்கலாம். இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்னா, சோனம் வாங்சு என்ன பண்ணலாம்னா, தேசிய தேர்வை முகமையினுடைய தலைவர் பதவி வழங்க வேண்டும் சொன்னால் நியாயம் இருக்குது. இது அட்டானமஸ் பாடிங்க. அதாவதுங்க, இப்போ நீங்கள் சொன்னார் பாருங்க, அவனுடைய பத்திரிகையாளர், இப்போ 1956
அரியலூர் ரயில் விபத்து நடக்குது, அதுக்கு மாரல் வேல்யூ எடுத்துட்டு லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்றார். அப்பவுமே காங்கிரஸ் சொன்னாங்க, நீங்க ஏங்க ரிசைன் பண்றீங்க, ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு அங்க ஏதோ நடந்ததுக்கு நீங்க பண்றீங்கன்னு சொல்லுங்க. அப்போ வந்து அதனுடைய பெருந்தன்மை காமிக்குது. 1999 வெஸ்ட் பெங்காலில் ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு நிதிஷ்குமார் ரிசைன் பண்றார். அது வந்து அவங்கள செல்ஃப் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இவர் வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த தேசிய தேர்வு முகமை வந்து சரியா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணல, அதனுடைய தலைவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து இருக்கு. இது வந்து ஒரு உள்நோக்கம், ஒரு டார்கெட்டட் பர்டிகுலர் பர்சன். இல்ல ஒரு தேர்வுல பிரச்சனைனா பரவாயில்ல, சரிங்க. தேசிய தேர்வு முகமை நடத்துற அனைத்து தேர்வுகளிலும் பிரச்சனை, ஆண்டுக்காண்டு பிரச்சனை, சிபிஎஸ்இ தேர்வுல பிரச்சனை, கியூட் தேர்வுல பிரச்சனை, நீட் தேர்வுல பிரச்சனை. இப்போ எல்லா தேர்வுகள்லையும் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னா இந்த எல்லா விங்குக்கும் யார் பொறுப்பு? அமைச்சர் பொறுப்பு. அப்ப அவர் ஏன் அக்கௌண்டபிளா அவர் எடுத்துக்க வேண்டாமா தனக்குன்னு? நான் என்ன கேட்கிறேன், அவருடைய சோனம் வாங்சுங்குடைய ஸ்டேட்மெண்ட்லயே தேர்வுகள் வேண்டாம்னு சொல்றாரா? நீங்க சொல்லுங்க, அப்ப நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்றாரா சோனம் வாங்சு? இல்ல, தேர்வு வேணும்னு தான் சொல்றாரு. அவருடைய பிகாஸ் அவரே வந்து ஒரு இன்ஜினியருங்க, ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப், அதாவது பழைய ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ என்ஐடியா இருக்குது, அங்கே படித்தவர். அவருக்கு தெரியும் படிப்பினுடைய அருமை தெரியும். அவர் அதுக்காக தான் போராடுறாரு. அவருடைய ஸ்கூலே, அவருடைய லடாக்ல அவர் ஆரம்பிச்சிருக்க ஸ்கூலே வந்து ரொம்ப இனோவேட்டிவா இருக்குது. அவர் செயல்வழி கற்றல் முறை வலியுறுத்தணும். கரெக்ட்டுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு செயல்வழி கற்றல் தூண்டுறது தான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸே. ரோட் லேர்னிங்கா இல்லாம புரிஞ்சு படிச்சு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எழுதுது. அதனால he is not against for NEET exam, he is not against for CUET, but he is telling that அந்த ப்ராசஸ் சரியா இல்லைன்னு தான் அவருடைய குற்றச்சாட்டு. அதாவது இந்த மாணவர்களை சரியா வழி நடத்துங்க, அது உங்களுடைய அந்த ப்ராசஸ் சரியில்லை அப்படின்னு. ப்ராசஸ் சரியில்லாததுக்கு நீங்க ப்ராசஸை சரி பண்ணுங்கன்னு சொல்லுமே தவிர, இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாருங்க, இன் ஹிஸ் பிளேஸ் somebody else is coming. What is the guarantee the NEET exam will go correctly? The flaws will happen everywhere, the human error will happen everywhere. அந்த process ஃப்ளாஸே இல்லாம ஒரு தேர்வை நடத்தவே முடியாதுன்றது வந்து அப்புறம் எப்படி மாணவர்கள் எந்த யார் பொறுப்பேற்றாலும் எந்த குறைபாடுகளுமே இல்லாம தேர்வை நடத்த முடியாதுன்னு டிஸ்க்ளைமரா சொல்லி அப்படி சொல்ல முடியாதுங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஃப்ளாஸ் வரலாம். இப்போ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. முன்னாடிலாம் டெக்னாலஜி வளராத காலத்துல அந்த தேர்வுல குறைபாடுகள் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து டெக்னாலஜி வளரனால இப்போ உங்களுடைய we are facing different kind of challenges. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்றோம். அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு தனி மனிதன் டிசைன் பண்ணா எல்லாம் சால்வ் ஆயிரும் சொல்றது எந்த விதத்துல பொறுப்பாக முடியும்? அப்ப அவருடைய நோக்கம் வந்து கேள்விக்குறியாப்படுகிறது. அவர் வந்து ஏன் வந்து அபிஜித் கூட போய் சேர்றாருங்கிறது, அவரு இது வரைக்கும் அவர் எனக்கு என்ன நான் காயின் பண்றேன்னா, ஐ எம் ஜஸ்ட் காயினிங் அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், இப்போ வாங்சுங் அண்ட் அபிஜித் அப்படிதான் பார்க்கிறேன். இப்போ அப்போ அந்த ஒரு 2011 இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்ல யாருக்குமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவ்வளவா தெரியாது. அண்ணா ஹசாரே பக்கத்தில் அவர் இருந்தார். இப்போ அபிஜித் தீப்தேக்கு ஒரு முகம் தேவைப்படுது, அதுக்காக வேற பயன்படுத்திக்கிறாரோ அப்படின்னு ஒரு கல்வியாளரா எனக்கு தெரியுது, மை ஒப்பீனியன். பட் அவரோட நோக்கம் வந்து கொஸ்டினபிள். ஓகே திரு மாதவன், மாணவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கலையே, நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தங்களுடைய குரலை வலிய சோனம் வாங்சு கூட சேர்ந்து பொது தளங்கள்ல வைக்கலையே, உண்ணாவிரத காலத்துல மாணவர்கள் இல்லையே அப்படின்னு சார் கேட்கிறார். இல்ல, முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்துல முதல்வர் விஜய் எப்படி ஜெயிச்சாருன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு தான் ஜெயிச்சாருன்னு பொதுவாக நிறைய பேர் பேசுறாங்க, திமுக காரங்க பேசுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சமூக ஊடகத்துல இப்ப இன்னி தேதிக்கு நானே இன்னைக்கு ஒரு 3-4 பிலிம் ஸ்டார்ஸ் வந்து சப்போர்ட்டா வந்து சோனம் வாங்சுக்கு சப்போர்ட்டா சொல்லியிருக்காங்க. சமூக ஊடகத்துல இப்போ லட்சக்கணக்குல அம்மா அப்பா ஒரு பைசாவை வாங்கி பரீட்சை எழுதுறவங்க ஒரு போராட்டத்துக்கு வந்து பிசிக்கலா அவங்களே வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு விதமான சாத்தியக்கூறுக்கு புறம்பானது. அப்ப நிறைய இப்போ சோனம் வாங்சுக் அங்க போகிறதே எதுக்குன்னா, தன்னுடைய லடாக் சார்ந்த கோரிக்கைகளுக்கு யாரும் செவிமடுக்கல. அந்த பக்கம் இவங்க இளைஞர்கள் வந்து ஒரு தலைமை இல்லாம செயல்படுறாங்க. ஆனா அவங்களுடைய சென்டிமெண்ட், அவங்களுடைய உணர்ச்சிகள் ரொம்ப நியாயமானதுன்னு கருதுறார்கள். அரசாங்கத்துல அரசியல்ல, பொதுவாக ஜனநாயக அரசியல்ல கஷ்டப்படுற அல்லது கஷ்டப்படுத்தப்பட்ட சில சமூக அமைப்புகள் ஒன்று சேர்றது ஒரு சாதாரணம். ட்ரேட் யூனியன், அதாவது தொழிற்சங்கக்காரங்க விவசாயியோட சேர்ந்தா, நீங்க விவசாயி தொழிற்சங்கக்காரங்களோட நீங்க எப்படி சேர முடியும்னு சொல்ல முடியாது. இது அரசியல், ஜனநாயக அரசியல் ஒரு சராசரி கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா இது புரியும்.
எண்ணத்தை எப்போது எண்ணம் வந்து என்ன சொல்லுவாங்களே, ஏழை சொல் அம்பலமேறாது மாதிரி எண்ணம் அம்பலமேறலைன்னா எண்ணிக்கை தான் அம்பலமேறும். இதுதான் ஜனநாயகம். அப்போ எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு இது ஒரு வழி. ஊடகத்துல, சமூக ஊடகத்துல இப்போ ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் சொல்லுவாங்க, அறிவுஜீவிகள், கலைஞர்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பது இது ஜனநாயக அரசின் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நேத்திக்கு ஃபுட்பால் மேட்ச்ல கூட ஃபாக்லண்ட் போற பத்தி அர்ஜென்டினா டீம் வந்து ஒரு பேனர் எழுதியிருக்கு. அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். ஆனா அரசியல், ஜனநாயக அரசியல்ல இது நடக்கத்தான் செய்யுது. அதனால இதை நான் சாதாரணமா தான் பாக்கிறேன். ஆனா ஒன்றும் மாணவர்களுக்கு சப்போர்ட் கிடையாது, மாணவர்கள் இதனோட சேர்ந்தவில்லைன்னு சொல்லிக்கிறது அது ஒரு விதமான ஒரு அபத்தம்னு தான் சொல்லுவேன். எல்லாம் கிரவுண்ட் ஸ்வெல் ஆஃப் சப்போர்ட் நிறைய இருக்கு சோனம் வாங்சுக்கும் அந்த இளைஞர்களுக்கு.